வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வில்லேஜ் தங்கச்சியில் ரோட்டு கடை காளான் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரை கிலோ முட்டைக்கோஸ் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். நான் முட்டைக்கோஸ் மட்டும்தான் போட்டு இந்த ரெசிபி செய்கிறேங்க. நீங்கள் வேணால் காளான் கூட சேர்த்து செஞ்சுக்கலாங்க. ஒரு கப் கடல மாவு போட்டுக்கிறேன். 3/4 கப் அரிசி மாவு போட்டுக்கிறேன். அரை கப் மைதா மாவு போட்டுக்கிறேன். இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் 3 சேர்த்து இடித்து வச்சுருக்கிறேங்க. அதையும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சிக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேங்க. அதையும் சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். கலருக்காக கொஞ்சமாக ஜிலேபி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு ஸ்பூன் மல்லித்தூளும் 2 ஸ்பூன் சிக்கன் பொடி எடுத்து வச்சுருக்கிறேங்க. அதையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. இங்கே பாருங்கள், போண்டா மாவு பதத்துக்கு இது பிணைஞ்சு வச்சுருக்கிறேங்க. கடாய் வச்சுருக்கிறேங்க. எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இந்த மாவை பெருசாக போடாமல் பக்கோடா சைஸ் போட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா வேக வேண்டாங்க, ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதும். அரை வேக்காடு வெந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். இது மாதிரியே எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. மசாலா தண்ணி ரெடி பண்ணுறதுக்கு 3/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் சிக்கன் பொடி போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இடித்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கிறேன். இங்கே பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். மசாலாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிறேன். சட்டி நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். கரைச்சி வச்சா மசாலா தண்ணியை இது கூட சேர்த்து நல்லா கலக்கலாங்க. இந்த மசாலாவுக்கு தண்ணி ஊற்றலைங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலக்கிறேங்க. கைவிடாமல் கலக்கலாங்க, இல்லாட்டி கட்டி சேர்ந்துரு.
இங்கே பாருங்கள் மசாலா நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துருச்சுங்க. இப்போ பொரிச்சு வச்ச முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். நான் அரை பதத்தில் வெந்ததுனால அப்படியே போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு மொறு மொறுன்னு இருந்தால் நீங்கள் உடச்சி போட்டுக்குங்க. அப்படியே கலக்கி விட்டு சின்ன சின்ன கட்டிலெல்லாம் நல்லா உடச்சிக்கிறேங்க. ஒரு 5 நிமிஷம் கை விடாமல் நல்லா கலக்கலாங்க. இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இது கூட 1 கப் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்திக்கலாங்க. மல்லித்தழை தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை தழை சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலக்கி விட்டுக்கலாம். முட்டைக்கோஸ் காளான் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்குங்க. நன்றி.